ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ பழைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இப்போ புது வீட்டுக்கு நம்ம எடுக்கிறோம். இப்போ நீங்கள் லண்டன் இப்போ புது வீட்டில் நம்ம வரணும்னா, புது வீடு எடுக்கிறோம் அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் கட்டிடணும். ஓகேவா? அது எவ்வளோன்னா, ஒரு 900 பவுண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 1 லட்சம் இந்தியா காசு படி ஒரு 1 லட்சம் ஃபஸ்ட்டே கட்ட சொல்கிறாங்க. அது ரெண்ட் பொறுத்து மாறும். அட்வான்ஸ் மாறும். 900 பவுண்ட்ஸ், நான் 917 பவுண்ட்ஸ் கட்டினேன் அப்படின்னா ஒரு 1 லட்சம் கிட்டே வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ரெண்டாவது வீடு எப்படின்னா, அட்வான்ஸ் கட்ட வேணாம். எப்படின்னா இப்போ மாதம் எனக்கு இப்போது 30,000 இப்போ அவங்க எவ்வளோ 60,000 70,000 வந்துச்சு. 80,000 50,000 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ 8 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதில் அட்வான்ஸ் பிடிச்சிப்பாங்க. ஐ மீன் எப்படின்னா 25 பவுண்டு சொல்லிட்டு மாதம் கொஞ்சம் காசு பிடிச்சிப்பாங்க. ஓகேவா? இது 2 விதமாக இந்த வீடு இங்கே எடுக்கலாம் லண்டனில். நான் எடுத்தது ஃபுல் டெபாசிட். ஃபஸ்ட்டே டெபாசிட் பண்ணிட்டேன். அதனால என்ன அட்வான்டேஜ்னா, அந்த ஃபுல் டெபாசிட் காசு அடுத்த வீட்டுக்கு வரும்போது, ஐ மீன் இந்தியா கிளம்புறோம் இல்லைனா அடுத்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு எவ்வளோ அட்வான்ஸாக டெபாசிட் பண்ணமோ அது அப்படியே மறுபடியும் நம்ம கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட். இது செகண்ட். இது எப்படின்னா மாதம் 25 பவுண்ட்ஸ் அது பிடிக்கிறாங்களே, அந்த இது எப்படின்னா அது காசே வராது. ஓகேவா? அந்த காசு அவ்வளோதான். அவன் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தது இப்போ ரெண்டோட ப்ளஸ் 25 பவுண்ட்ஸ் கொடுத்தா அவ்வளோதான். அந்த 25 பவுண்ட் வராது. அது ரெண்டாவது. நான் அதனால தான் ஃபஸ்ட் டெபாசிட் எடுத்துகிட்டு சரி ஃபுல் காசும் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட் இதுக்கு போனேன், ஃபஸ்ட் அப்ரோச்சுக்கு போனேன். ஸோ 970 பவுண்ட்ஸ் கட்டியாச்சு. இங்கே 2 வாரம் ஆகுது. ஸோ எனக்கு நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீடை நாங்கள் பரிசோதனை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 15 டேஸ் கழிச்சு நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நேற்று ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் வீடெல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பணும், நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னாங்க. நான் மெயிலும் பார்த்தேன், மெயில் எனக்கு வரவே இல்லை. ஸோ உடனே கால் பண்ணி கேட்டேன், எனக்கு மெயில் மறுபடியும் அனுப்புங்க, நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெரிய ஷாக்கிங் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீடு ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு, இதுவாக இருந்துச்சு அதுவாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ரெஸ்ட் ரூம் ஒழுங்காகவே க்ளீன் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு 40 பவுண்டு நீங்கள் கட்டி தான் ஆகணும், நாங்கள் தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 40 பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அது என்னது இது ஒரு வேர்டு, சிலிகான் பேஸ்டா, சிலிகான். ஐ மீன் இந்த ஃப்ளோர்லாம் உடஞ்சிருக்கு, இதுவாக இருக்குது அதுவாக இருக்குது ஏதோ சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா 98 பவுண்ட்ஸ் கட்டணும், நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை மேம், நாங்கள் கட்ட முடியாது, நீங்கள் அது லேண்ட்லார்ட் கிட்ட பேசிக்கோங்க. அது ஏற்கனவே அப்படிதான் வரும்போதே எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. நீங்கள் வேணா வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்ததோ அதை வேணா ஃபோட்டோ எடுத்து பாருங்க, அப்படிதான் இருந்துச்சு. நாங்கள் அதை எங்களால் சரி பண்ண முடியாது, நாங்கள் எங்களை அதுக்கு மட்டும் காசு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் 40 பவுண்ட்ஸ் நீங்கள் ஃபைன் பண்ணோம், நான் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன். இது நான் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் மெயிலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது மெயினாக காட்டலாம் தான், உங்களுக்கு ப்ரூஃபாகவே காட்டலாம் தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது 2 விதமாக அட்வான்ஸ் சொன்னால, ஒன்று இது. இங்கே வரும்போது அப்படி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு இங்கே ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்து தான் இங்கேயே வந்திருக்கேன். ஸோ அவங்க ரிப்போர்ட்டு என்ன அனுப்பிச்சு இப்படி காட்டு. ஸோ என்ன ரிப்போர்ட்டு மெயினாக அனுப்பிச்சிருக்காங்கன்னா, பிளா இந்த மாதிரி போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட் அனுப்புவாங்க, செக் அவுட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி இங்கே ஒன்றுத்தையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இது எப்படி இருக்குது, இந்த கண்டிஷன் எப்படி, இந்த கண்டிஷன் எப்படி. இதில் என்ன மெயினாக கொடுத்துட்டாங்கன்னா, பாத்ரூம் மட்டும் போர்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃப்ளோரிங் கண்டிஷன் ஃபேர், இது என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஃபுல்லாக மாப் போட்டு தொடச்சி இது பண்ணி அது பண்ணோம். பாத்ரூம் மட்டும் போர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன போராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சு தான் இப்படி இருக்குது. ஓகேவா? அதை பாருங்கள், சொன்னல. ஸோ டாய்லெட் க்ளீன் அக்ரீடுக்கு நாங்கள் 40 பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் அந்த சிலிகான் காஸ்டிங் 98 இந்த மாதிரி would you like to contribute அப்படி சொல்லிட்டாங்க. அது என்னதுன்னா, இங்கே மாதிரி கருப்பாக இருக்கா, அது என்னன்னு தெரில. அது மோல்டு ஏதோ ஒன்று. இது பாருங்கள், இந்த ஓரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரம் இங்கெல்லாம் வின்டருக்கு இந்த மாதிரி கருப்பாக வருமா. ஓகேவா?
இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் கேட்டான். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தா என் ஃப்ரெண்டும் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இவ்வளோ இல்லை, நம்ம வந்து வரும்போது இவ்வளோ கிடையாது. இவ்வளோ கிடையாது. 2 வாரத்தில் இப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரி அவங்க வந்து இது மாதிரி போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து 40 pounds சார்ஜ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கீழே இது மாதிரி தரலாம். ஆக்சுவலாக இந்த இடம் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்னீவனாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் உங்களால் காசு 98 pounds தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து ஒய்ஃப் கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி காசு தரலாமா, இந்த மாதிரி உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, காசு தரலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன். வேணாம், அதெல்லாம் தர வேணாம், எதுக்கு அவங்களுக்கு தரணும், ஏன்னா நம்மளால அது டேமேஜ் ஆச்சுன்னா அது காசு தரலாம், நம்ம பொறுப்பு. இப்போ வரும்போதே அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா தர வேணான்ட்டாங்க. ஒன்று எனக்கு இன்னொன்றுனா, அவங்களுக்கு வந்து நம்ம காசு அவங்கக்கிட்ட பெருசாக இருக்குது, 1 லட்சம் கிட்டே இருக்குது அவங்கக்கிட்ட. அந்த காசு எப்படியாச்சும் பொலைட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இருக்கு நமக்கு எது சாட்ஜிபிட்டியில் போயிட்டு இந்த மாதிரி போட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காசு கேட்குறாங்க சாட்ஜிபிட்டி, நான் வந்து 40 pound அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அது முன்னாடியே என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தானா அது வந்து நாங்கள் அதையுமே க்ளீன் பண்ணிட்டு வந்திருப்போம், நீட்டாக வந்திருக்கோம். ஸோ வந்து ஓகே. இன்னொன்று என்னன்னா 50 subscriber வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஹோம் டூர் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன். ஓகே, பழைய ஹோம் டூர், பழைய ஹோம் வீடோட ஹோம் டூர் சூப்பர், லாஸ்ட் ஹோம் டூர், அதான் பழைய வீடோட ஹோம் டூர். அது அடுத்த வீடியோவில் போட்டுறேன். இன்னொன்று என்னன்னா என்ன சொல்ல அதான் சாட்ஜிபிட்டியில் போட்டதான் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அது வந்து பெருசாக கொடுத்தது. ஃபர்ஸ்ட் சின்னதாக கொடுத்தது. எங்களால் தர முடியாது, ஐம் நாட் வில்லிங் டு பே, எங்களால் தர முடியாது, ஃபர்ஸ்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிச்சு. நம்ம 1 லட்சம் அங்கே இருக்குது. கொஞ்சம் நான் வந்து சாட்ஜிபிட்டி இந்த மாதிரி இவ்வளோ மூஞ்சில் அடிக்கிற மாதிரிலாம் சொல்ல வேணாம், ப்ளீஸ் சென்ட் இன் மெசேஜ் இன் பொலைட் வே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஒரு 10 லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்குலாம் எங்களால் காசு தர முடியாது, முன்னாடியே கொஞ்சம் தான் நீங்கள் போய் லேண்ட்லார்ட் கிட்ட வாங்கிக்கோங்க, ஐ மீன் யார் ஓனரோ அவங்க கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தது. எனக்கு அதுவுமே 3 லட்சமாக இருந்தது. ஒய்ஃப் கிட்ட கேட்டு அந்த ஒரு லைனை மட்டும் கட் பண்ணிட்டு அதான் மெயில் அனுப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து அவங்க வரும்போதே அப்படி தான் இருந்துச்சு, ஐம் நாட் வில்லிங் டு பே, சாரி ஃபார் தட், இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு மிச்ச காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டிருக்கேன். கடவுளே வரணும், கடவுள் தான் காப்பாற்றணும். ஸோ நீங்களும் வந்து இங்கே வந்து வீடு எடுத்தீங்கன்னா, இங்கே வந்து எப்படி இந்த மாதிரி தனியாக வந்து வீடு எடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ பார்த்துட்டு 2 ஆப்ஷன், ஒன்று அப்படி இல்லை இப்படி. ஓகேவா? 2வது ஆப்ஷன் என்னதுன்னா, இப்போ நீங்கள் வீடு பிடிக்கலன்னு வைங்களேன், அப்படியே கட் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போயிடலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எப்படின்னா, ஒரு 6 மாதம் அக்ரிமெண்ட் தான் இங்கே மேட்ரு. 6 மாதம் அக்ரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த 6 மாதமே அந்த 917 அட்வான்ஸில் இருக்கணும். இப்போ எனக்கு இந்த வீடு ஆனால் இப்போ இந்த வீடு ரொம்ப குளிருதுன்னு சொன்னல, ஸோ இப்போ நான் வந்து இங்கேயும் அட்வான்ஸ் கட்டியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே 1 வருஷம் கொடுத்துட்டாங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் அந்த அக்ரிமெண்ட் கட் பண்ணிட்டு போகிறேன்னா அந்த 917 தரவே மாட்டாங்க. அதுதான் இங்கே வந்து பெரிய மைனஸே. அக்ரிமெண்ட் எதுக்கு? 6 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா, அப்படி இல்லைன்னா மாதம் 25,000 ரூபா பிடிச்சிப்பாங்க. 25 பவுண்டுனா எவ்வளோ? 2500 அது மாதிரி பிடிச்சிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 3000 கிட்ட வரும், 3000 வரும். ஓகேவா? ஒன்று அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் பாதிலேருந்தே வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்தா அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் இங்கே வந்து அந்த வீட்டில் இருக்கணும். ஓகே, ஆனால் இந்தியாவில் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது வீடு காலி பண்ணும்போது இவ்வளோ காசு இங்கே எவ்வளோ காசு பிடிச்சாங்கப்பா. நம்மளுக்கு கூட பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 5000 ரூபாவே 7000 ரூபா பிடிக்கிட்டோம். அதான், ஸோ அங்கேயும் பிடிச்சாங்க, இங்கேயும் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் கொள்ளை அடிக்கிற கும்பல் இருக்கதான் செய்யுது இருக்காங்க. ஆனால் மனசு வச்சா நாங்கள் அந்த அளவுக்குலாம் எதுவும் இது பண்ணல. அதே மாதிரி ஏசப்பா 40 பவுண்டோட போயிருந்தோம். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இங்கே இருக்குது. இது வந்து என்னோட லைஃப்பில் பட்டதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வழக்கம் போல் சொல்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவிலையும் இதே மாதிரி, சென்னையிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஏதாவது இங்கே திருத்திக்கணும் அப்படின்னா எனக்கு தெரில, அது எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஹோம் டூரில் பார்ப்போம். பாய்.